நெறைய பேருக்கு அதிரசம் செய்யணும்னாலே யோசிப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாகு கரெக்ட்டா வரணுமே அப்படிங்கிறது தான். சரியான விதத்தில பாகு எப்படி எடுத்து அதிரசம் செய்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இத வந்து பேனுக்கு அடியில ஆற வச்சுக்கிறேன். தொட்டா ஒட்டணும். இந்த அளவுக்கு இருந்தா சரியான பதம். இப்போ மிக்ஸியில அரைச்சுட்டு ஜலிச்சுக்கிறேன். இப்போ வெல்ல கரைச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து கரைச்சுக்கிறேன். இது போல அழுத்தி விட்டா சீக்கிரம் கரைஞ்சிரும். இத வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இத அப்படியே காய்ச்சிக்கலாம். இது போல நுர தட்டி வந்தது அப்படின்னா, பாகு எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாகு பதம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நல்லா உருண்டு வந்துருச்சு. ஆனா எடுக்க முடியல கையில. இது போல இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு பாகு எடுக்கலாம். இப்போ நல்லா உருண்டு திரண்டு வருது. அதே மாதிரி கையில எடுக்கவும் முடியுது. இது போல எடுத்தா சரியான பதம். இப்போ மாவ ஊத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா ஊத்த வேண்டாம். இப்போ மறுபடியும் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இது போல கரெக்டான பதம். இது போல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம அதிரசம் செஞ்சுக்கலாம். உடனடியா வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நம்ம இது போல தட்டிக்கணும். அப்ப கரெக்ட்டா வரும். மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்ததுன்னா, அதிரசம் வராது, பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கட்டியா மாவு இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மாவு சேர்த்து உடனடியா செய்யணும் அப்படின்னா, அந்த மாரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இப்ப நம்ம வந்து எண்ணெயில போட்டு எடுத்துற வேண்டியது தான். அதிரசம் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொன்னா தான் போட்டு எடுக்க முடியும். இது வந்து சின்ன தவா இது. பெருசா இருந்தா 2, 3 கூட போடலாம். இத ஒண்ணொண்ணு தான் நான் போட்டு எடுக்க போறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். அவ்வளவுதான். சூப்பரா தயாராயிடுச்சு தீபாவளி அதிரசம்.